நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்ஸுக்கு இந்த வேர்டு கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். மேம் அப்படின்னா உன்னோட கையில் என்ன இருக்கு? ஹாத்து மேம் கலம் ஹ, என்னோட கையில் பேனா இருக்கு. அந்த மாதிரி பேசுறதுக்கு மேம் பயன்படும். பர் அப்படின்னா மேலே, மேசையின் மேலே என்ன இருக்கு, டேபிள் மேலே என்ன இருக்கு, அது மேலே என்ன இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு பர் பயன்படும். அதே மாதிரி அவுர், ராமனும் லக்ஷ்மணனும் எங்க போயிருக்காங்க, ராமன் மற்றும் லக்ஷ்மணன் எங்கே அப்படின்னு பேசுறதுக்கு அவர் பயன்படும். கஹா அப்படின்னா as usual, அவனும் இவனும் எங்க போயிருக்காங்க, ராமனும் லக்ஷ்மணனும் எங்கே அப்படின்னு பேசுறதுக்கு கஹா பயன்படும். இப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஹாத் மேம் கலம் ஹ, ஹாத் கையில், கை ஹாத்னா கை, மேம் அப்படின்னா இல் கையில், கலம் ஹ பேனா இருக்கிறது. ஹாத் மேம் கலம் ஹ, கையில் பேனா இருக்கிறது. இந்த சென்டென்ஸ் பயன்படுத்துறதுக்கு நம்ம முக்கியமா மேம் பயன்படும். ஏன்னா கையில, கை பேனா இருக்கிறது அந்த மாதிரி நம்மளால சொன்னா சென்டென்ஸ் மிஸ்டேக்கா இருக்கும் இல்லையா? அதனால கையில் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு ஹாத் மேம் கலம் ஹ. நெக்ஸ்ட் பர் பார்க்கலாம். பர்னா மேல, மேஜ் பர் கிதாப் ஹ, மேஜை மீது புத்தகம் இருக்கிறது. மேஜை மேல, மேலன்னு சொல்லலாம், மீதுன்னு நம்ம சொல்லுவோம். மேஜை மீது என்ன இருக்கிறது அந்த மாதிரி கேட்போம். மேஜ் பர் கிதாப் ஹ, மேஜை மீது புத்தகம் இருக்கிறது. இப்போ கஹா அந்த வேர்டை வச்சு சென்டென்ஸை கிரியேட் பண்ணலாம். கிதாப் கஹா ஹ, கிதாப் புத்தகம், கஹா எங்கே, ஹ இருக்கிறது. கஹா அந்த ப்ரொனன்சியேஷன் கிளியரா இருக்கணும். மேல, கஹாக்கு மேல சந்திர பிந்து மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஆ அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கணும். கஹா கிதாப் கஹா ஹ, புத்தகம் எங்கே இருக்கிறது. நாம இந்த கஹா வச்சு ராம் கஹா ஹ, சீதா கஹா ஹ, லக்ஷ்மணன் கஹா ஹ அந்த மாதிரியும் பேசலாம். கிதாப் கஹா ஹ அந்த மாதிரி கேட்டோம். அதுக்கு ஆன்சர் கிதாப் மேஜ் பர் ஹ, புத்தகம் எங்கே இருக்கிறது. அந்த கொஷினுக்கு புத்தகம் மேஜை மீது இருக்கிறது ஆர் மேஜை மேல் இருக்கிறது. கிதாப் மேஜ் பர் ஹ, கிதாப் மேஜ் பர் ஹ. குர்சி கஹா ஹ, குர்சி கஹா ஹ, நாற்காலி எங்கே இருக்கிறது. குர்சினா சேர், நாற்காலி, கஹா எங்கே, ஹ இருக்கிறது. குர்சி கஹா ஹ. நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். குர்சி ஜமீன் பர் ஹ, நாற்காலி தரை மீது இருக்கிறது. குர்சி ஜமீன், ஜமீன்னா தரை, பர்னா மீது, தரை மேல, தரை மீது அந்த மாதிரி கூட நாம எடுத்துக்கலாம். குர்சி ஜமீன் பர் ஹ. मेज और कुर्सी कहाँ है, मेज और कुर्सी कहाँ है. மேஜையும் குர்சியும் எங்கே இருக்கிறது. ஐ மீன் மேஜையும் நாற்காலியும் எங்கே இருக்கிறது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் மேஜ் और குர்சி ஜமீன் பர் ஹ, மேஜை மற்றும் நாற்காலி தரை மீது இருக்கிறது. மேஜ் और குர்சி ஜமீன் பர் ஹ. இன்னைக்கு பார்த்த இந்த கேஸ் எண்டிங்ஸ் டாபிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ மீன் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இந்த சென்டென்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்டு உங்களோட டவுட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.